பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நின்றால், ஒருவன் கிறிஸ்தவ ஜீவியம் செய்தால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றினால், ஒருவன் கிறிஸ்துவுக்காய் வாழ அர்ப்பணித்தால், தீர்மானித்தால், வேதம் சொல்லுகிறது புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் என்னவா மாறுகிறான்? புது சிருஷ்டி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் ஒரு புது சிருஷ்டியாய் வருகிறான். ஆம், நீங்கள் யார்? ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய மனிதன், கர்த்தருக்குள்ளே ஒரு புது மனிதன். அந்த ஒரு புது மனிதனாக, ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது படைப்பாக உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்று உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பல நேரங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே பல குழப்பமான மனநிலையோடு மக்கள் இருக்கிறார்கள். அது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாததனால் வருகிற மனநிலை. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகத்தான் இருப்பான். புதுசா இருப்பாங்க. அவனை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் எப்பவும் புதுசாக தான் இருப்பான். புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு புது சிருஷ்டி. பழசே இல்லை, எல்லா பழசும் போயிடுச்சு. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லணும், என்கிட்ட பழசு எதுவும் இல்லையா, பழைய சுபாவங்கள் இல்லையா, பழைய தன்மைகள் இல்லையா, பழைய வாழ்க்கை இல்லையா, பழைய மனுஷனா நான் இல்லையா, பழைய காரியங்களை நான் யோசிக்கிறது இல்லையா, ஆண்டவரை குறித்து தான் நான் அதிகமாக யோசிக்கிறேன், என் எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் புதிதாக்கி விட்டார், என் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் புதிதாக்கி விட்டார், புது சிருஷ்டியாய் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் பழசெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால ஒழிஞ்சு போயிடுச்சியா, எல்லாம் புதிதாயின. எல்லாம் எப்படியாச்சான்? புதுசாயிருச்சான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஆண்டவர். அவர் சகலத்தையும் புதிதாக்குவார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் புதிதாக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவர் புதிய காரியங்களை இனிமேலும் செய்வார். சகலமும் புதிதாகும். எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதுசாயிருச்சு. கர்த்தருக்குள்ள நான் ஒரு புது ஆளாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப புதுசா இருக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நேரத்துக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே எங்களை ஒரு புது சிருஷ்டியாய் வைக்கிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தி உடைய நாமத்தை மயப்படுத்தும். உடைய சித்தம் நிறைவேறட்டும். உடைய கரங்களில் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா மகிமை ஆண்டவருக்கே. ஆமென்.